பிடிக்கிறாங்க, இங்க ஸ்பேஸ் சண்டைகள் என்னென்ன போகுது எல்லாத்தையும் உட்காந்து வேடிக்கை பார்க்க போறேன் இந்த வாட்டி. ஜாலியா இருக்கும். பாப்கார்ன் சாப்பிட்டு வேடிக்கை பார்ப்போம். ம் பார்த்துக்கிட்டே இருப்போம். இனே இருப்போம். இல்ல நான் பார்த்துட்டு மட்டும் இருப்பேன், நான் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன். ஸ்பேஸ்ல போய் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேன், போஸ்ட்ல கான்ட்ரிபியூட் பண்ணுவேன். ஜாலியா இருக்குயா. போன சீசன் ரொம்ப முடிச்சதுக்கு அப்புறம் 2 மாசம் அதிகம் சண்டை போட்டுருந்தாங்க. ஃபிலிம் இன் கிளப் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் எங்க ஸ்பேஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. நெக்ஸ்ட் சீசனும் வந்துருங்க, ரெக்கார்ட் பண்ணி போட்டுருங்க. தேங்க்யூ. ஜாலியாக போயிட்டு இருக்கிறது பாட்டுக்கு பார்ப்போம். இந்த சீசன் தான் அந்த மாதிரி கொஞ்சம் கூட வந்து ஒரு இதுவே இல்லை, ப்ரெஷரே இல்லை. முடிஞ்சா முடிஞ்சு கிளம்புங்க எல்லாரும். இந்த லட்சத்துல டிஆர்பிக்காக வர யோ எவனுமே பார்க்கலையா? நானே கனடா பார்த்துட்டு இருந்தேன். கனடா டிஆர்பி பார்த்தியா? பிச்சுக்கு இருக்கும். சூப்பரா நடத்துறாங்க ஸ்டேஜ்ல கனடாக்கு. அவங்களோட செலக்ஷன் ஆஃப் கண்டெஸ்டன்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்? இஸ் இட் தி சேம் as what we see? It was super. ஓகே, போன சீசன்ல ஓவரால் ஓட்டு வந்ததோட இந்த வாட்டி டைட்டில் வின்னருக்கு 2 மடங்கு ஓட்டு கூடயா கனடாக்கு. செம்ம. கில்லின்னு ஒருத்தர் தான் வந்திருக்காரு. ஹி ஹஸ் பீன் பண்ணி கேமு எல்லாமே பண்ணியிருக்காராம். 2வது வந்த பொண்ணு அந்த குட்டி பொண்ணு மாதிரி இருக்காது, என்னன்னு தெரியல. நான் இப்பதான் பார்த்தேன், நேத்தான் போய் பார்த்தேன். சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு, செமையா டான்ஸ் ஆடுது, செமையா பண்ணிருக்கு போல. மேபி ப்ரீவியஸ்லி ஐ திங்க் ஷி ஹேட் சம் நெகட்டிவ் நேம், அது வேற சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பிக் பாஸ்ல வந்து மொத்த நேமே கிளியர் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வெரி குட் ஆக்சுவலி. அவங்க எங்க இந்த வாட்டி வந்து எல்லாருமே சக்சஸ் பண்ணிட்டாங்க பிக் பாஸ்ல. இது மலையாளம், கன்னடா, தெலுங்கு எல்லாமே சக்சஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் இப்படி ஆயிப்போச்சு. மொத்தமா நல்லா இருக்குங்க. எல்லாத்தோட திருஷ்டியும் பட்டு நம்மளது தான் நாசமா போயிடுச்சு போல இந்த முறை. இல்ல கிரியேட்டிவ் டீம் அங்க நல்லா இருக்குங்க. இங்க கிரியேட்டிவே இல்லையே, கிரியேட்டிவிட்டியே இல்லையே. எங்க மலையாளத்துல பண்ண அதே டாஸ்க் கொண்டு இவங்கள வச்சா அவங்க எதிர்த்து புதைக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க கிரியேட்டிவ் டீம்? கிரியேட்டிவ் டீம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறாங்க, இவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டாங்க, தமிழுக்கு தகுந்த மாதிரி மாத்திட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த வாட்டி வந்து லக்ஸுரி பட்ஜெட்டுக்கு வந்து டாஸ்கே இல்ல, எல்லாத்தையும் நல்லா சாப்பிட கொடுத்துட்டாங்க. சும்மா சாப்பாடு கொடுத்து போட்டு உட்கார்ந்துருக்காங்க. இல்ல சீசன் 6 மாதிரிலாம் டாஸ்க் இருந்தா இவங்க எல்லாம் எங்கெங்க போவாங்க? 3 4 4லாம் வச்ச மாதிரி வச்சிருந்தாங்கன்னா அவ்வளவுதான், அழுதுருப்பாங்க. 6மே நல்லா இருந்தது, 4ம் நல்லா இருந்தது, 6ம். அந்த மணிகுண்டாஸ்லாம் கதறி கதறி அழுதுருப்பாங்க. இந்த டயத்துல போனாதான் தண்ணி, இந்த டயத்துல இந்த பாலா இருந்த சீசன் தானே? ஆமா, அதெல்லாம் செம்ம டாஸ்க். மணிகுண்டு டாஸ்க் அல்டிமேட் மாதிரி வச்சிருந்தாங்கன்னா அவ்வளவுதான். 2வது வாரமே நந்தினி மாதிரி எல்லாரும் கிளம்பிருப்பாங்க, அம்மா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு. 24 hours தானே வச்சாங்க அல்டிமேட்ல, பூரா 24 hours டாஸ்க். ஆனா இந்த முறை டாஸ்கே கம்மி தானே, எனக்கு அது ஃபீல் ஆயிட்டே இருக்கு. டாஸ்கே நிறைய பார்த்த மாதிரியே இல்ல. சும்மா வந்து இந்த பாலா டயலாக் மாதிரி சமைச்சு சாப்பிட்டு போவான் வந்தீங்கன்னு அந்த மாதிரி தான் இருந்தது இந்த முறை. அவனெல்லாம் இறக்கி விட்டுருக்கணும் இந்த சீசன்ல, ஒரு பறக்க விட்டுருவான். கனியோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க, அன்பு அன்புன்னு முடிச்சு விட்டுருப்பான். புவி எல்லாம் இறக்கி இருக்கலாங்க, சின்ன மிஸ்ஸஸ் சின்னத்திரை புவி. அவன் டாஸ்க் எல்லாம் நல்லா பண்ணிருப்பாங்க, ஆள் எப்படின்னு தெரியாது, ஆனா டாஸ்க் எல்லாம் கொஞ்சம் நல்லா. யோசிச்சு பாருங்களேன், அல்டிமேட்ல பாலா இருந்தா தெரியுமா, பாலா நிரூப்லாம் வந்து ஒரு காம்போ. ஆமா, தாமரை எல்லாம் பாத்தீங்க. அவங்க எல்லாம் எப்படின்னா வார்த்தை தப்பா விட மாட்டாங்க. தே ஆர் கேமர்ஸ், தே ஆர் எங்க ஆடணுமோ என்னென்ன மாதிரி கேம் ஆடணுமோ கரெக்டா ஆடுவாங்க. அங்கெல்லாம் வந்து பெருசா வார்த்தை தப்பா விட்டது, அடிச்சுக்கிட்டது, புடிச்சுக்கிட்டது அந்த மாதிரி எதுவுமே இல்லை கம்ப்ளைண்ட்ஸ். பட் இட் வாஸ் வெரி நைஸ் கேம். அல்டிமேட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்டிமேட் நல்லா இருந்தது. ஜூலி ஃபுல் நேம் கிளியரிங் தானே அல்டிமேட். அதுதான் நெகட்டிவா வந்து பாசிட்டிவா போனாங்களே ஜூலி எல்லாம். ரம்யா பாண்டியனுக்கும் அது வந்து நல்ல இதுதான் ஆக்சுவலா. ரம்யா பாண்டியனுமே லாஸ்ட்ல வந்து அவங்க காலெல்லாம் உடஞ்சு அவங்களும் ஒரு இது கம்ப்ளைண்ட் கூட இது பண்ணல, அவ்வளோ இதா எடுத்துட்டாங்க, ஸ்போர்ட்டிவா எடுத்து விளையாடினாங்க. லாஸ்ட்லாம் செம்மையா இருக்கும், சைக்கிள் ஓட்டுவா தெரியுமா அவங்க காலை அதை வச்சுக்கிட்டு பாலாக்கு ஈக்குவலா.
அதே சொல்லுவாங்க, நீ முடிப்பியா முடிக்க மாட்டியா? வாய்ப்பே இல்ல அப்படின்னு உடனே தான் இறங்குவாங்க அவங்க. அந்த மாதிரி வச்சிருக்கோங்க. சைக்கிள் டாஸ்லாம் வச்சுதான் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், ஒருத்தவங்க பெண்டு நிமிர்ந்துருக்கும். ரிசல்ட்ஸ் இன்னொரு 10 கேஜி குறைஞ்சிருப்பான். வந்து வெயிட் அமர்ந்திருப்பாங்க. இவங்க ஒரு 2 டாஸ்க் பிசிக்கல் டாஸ்க்குக்கே அழுகுறாங்கங்க. அந்த மாதிரி எல்லாம் 24x7 இருந்தா இவங்களுக்கு வச்ச 24/7 கொஞ்சம் மொக்கையா தான் இருந்தது. ரொம்ப எல்லாம் பிசிக்கல் ஓரியன்டா இல்ல அது. ஆனா இதுல வந்து பெஸ்ட் செம்மையா உங்களுக்கு இது வந்து விக்கல்ஸ் தான். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், வெயிட் லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்டார்டிங் ஆமா. வீக்ல பார்க்கும்போது இப்ப கடைசி ஃபினாலே வீக் பார்க்கறதுக்கும் அவ்வளவு மாதிரி இருக்கான். செம்மையா கண்டிப்பா. உடம்பு குறைஞ்சு விக்கல்ஸ் தானே? முகத்துல குறைஞ்சிருச்சுங்க. விக்கல்ஸ் தனியா ஆடி இருந்தா நல்லா ஆடி இருப்பாருங்க. கனி கூட சேராம இருந்திருந்தா நல்லா ஆடி இருப்பாரு. கனி கூட போய் சேர்ந்துதான் டோட்டலா எல்லாத்தோட கேமுமே. இவங்க கனிய வந்து திவாகர் கூட எடுத்திருந்தாங்கன்னா சபரியும் விக்கல்ஸுமே சூப்பரா வந்திருப்பாங்க. சபரி கண்டிப்பா. would have flourished like anything. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சபரிய வந்து இது ஷட் டவுன் பண்ணதே கனியோட அந்த குரூப் தான். ரசிகன் கனியை தப்பா பேசாதீங்க. ஹாய் தாத்தா. ஹாய் சார். ஹாய். என்ன பேசிட்டு இருக்கீங்க? How was the peaceful day தாத்தா? நல்லா தூங்கினப்பா. குட் குட் குட். நல்லா ரெஸ்ட் எடுங்க. நானும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு லாஸ்ட் ஸ்பேஸ் தான் இந்த சீசனோட லாஸ்ட் ஸ்பேஸ் நெக்ஸ்ட் தான். அதான் தேங்க்யூ ஸ்பேஸ் ஒன்று போட்டு முடிச்சு விட்ருக்காங்க. என்ன கதையோட லாஸ்ட் ஸ்பேஸ்? எஸ், இந்த சீசனுக்கு நாங்க மலையாளத்துக்கு ஸ்பேஸ் போடலான்னு இருக்கோம் சார். அதுக்கு வந்து என்ன கதைக்கு மலையாளம்ல என்னன்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு வந்து போடலான்னு இருக்கோம். அதான் நீங்க மலையாளம் ரிவ்யூ பண்ணுவீங்கல்ல? ஹலோ, என்ன மலையாளம் உடனே தொடங்குதா என்னங்க? ஒரு நிமிஷம் தாத்தா, மலையாளம் ரிவ்யூ பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. அதான் கேக்குதா? கேக்குதுப்பா. நீங்க மலையாளம் ரிவ்யூ பண்ணுவீங்களா தாத்தா? மலையாளம் பண்ணுவீங்களா? இல்லப்பா, இந்த சீசன் பண்ணல, போன சீசன் பண்ணேன். இல்ல அடுத்தது பண்ற மாதிரி ஐடியா இருக்கா? சேர்ந்து வராம இருந்தா பண்ணுவேன். இது எல்லாமே கிளாஸ் ஆகுதுப்பா. சேர்ந்து வராது தாத்தா. சேர்ந்து வராது. சேர்ந்து வரல சார். சேர்ந்து வரல இந்த வாட்டி. மார்ச்ல நாங்க மார்ச்ல இல்ல சார், மே ஆயிடும். மே ஜூன் ஆயிடும் ஸ்டார்ட் பண்ண. மே ஜூனா? மலையாளம் முடியறதுக்கும் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும். மார்ச் ஏப்ரல்ல செட் ஒர்க் ஸ்டார்ட் பண்றாங்க சார். செட் அப்படியே தானே இருக்கு, லிட்டில் ஆல்ட்ரேஷன் தான். அதான் அந்த தீம்லாம் சேஞ்ச் பண்றாங்களா? ஸோ அதனால தான் அல்டிமேட் வரலையா? ஏன்னா அந்த செட்ல தான் அல்டிமேட் பண்றதா இருந்தாங்க. இல்ல சார், இந்த சீசனை பார்த்துட்டு அல்டிமேட்டே வேணாடா புடுங்கடா டிவி பார்த்த ஆடியன்ஸே ஒருத்தனும் வரல. இவங்க ஓடிடி மட்டும் வச்சா யாரு பாப்பான்னு நினைச்சிருப்பாங்க. அப்படி முன்னாடி வந்தா பண்ணுவேன். ஓகே தாத்தா. நான் மோஸ்ட்லி பார்ப்பேன். எனக்கும் அதே தான், கிளாஷ் ஆகலை அப்படின்னா இஃப் ஐ கேன் ஃபுல்லி சீனா நான் பார்க்கலாம் தான் இருக்கேன் இந்த வாட்டி. ஏன்னா இந்த போன சீசன் செம்மையா ஹிட் ஆயிருக்கு தாத்தா அவங்களுக்கு மலையாளம். அண்ட் நிறைய ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் நம்ம இதில் அங்கேருந்து இங்கே அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. யூ கேன் சி ஹவு திங்ஸ் மேட்டர், ஹவு திங்ஸ் சேஞ்ச் எல்லாமே பார்க்கலாம். எதுக்கு தானே செட்டு சும்மா கையிலே தூக்கிட்டு வந்துருவாங்க. அடுத்த வாட்டி இது வருதான் தாத்தா. இப்போ கனடா இருக்கு தெரியுமா? கனடா செட்டும் இங்கேயே வரப்போகிறது இவிபிக்கு. ஓகே, அது இதே வேல்ஸ்ல தானே பண்றாங்க, பேக்லோட்ல. அதான் அங்க வந்து மடிங்க வர்றாங்க இப்போ. எவ்ரி ஒன் இஸ் கமிங் டு சென்னை. ஒரே செட்டு பக்கத்து பக்கத்துல மூணுமே. தெலுங்கு மட்டும்தான் வெளியில இருக்கும் இப்போ. தெலுங்கு ஒத்துக்க மாட்டார் அங்கேருந்து வர. ராமோஜிவர் இருக்கலாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. இல்லைங்க, ஒரு நாள் ஷூட்டிங்காக திருப்பி ஃப்ளை பண்ணி வந்து போது கஷ்டம். ஓகே, சூப்பர் சக்ஸஸ். ஆனால் அவங்களுக்கு தெரியும் இந்த வாட்டி கனடா சூப்பராக இருந்துச்சு. நாளே பார்த்ததுல ஆசம். ஒருத்தவனுக்கும் அவ்வளோ ஹைப்பு, அவ்வளோ ஃபேன் பேஸு. வெளில போகும்போது சுற்றி காரன் எல்லான்னு இது பண்ணுறாங்க, கை தட்டுறாங்க. செகண்ட் வந்த பொண்ணுக்கே அத்தனை கூட்டம் இருந்துச்சு தாத்தா, பார்த்தீங்களா? அது
நான் பார்க்கல, பட் கேள்விப்பட்டேன். இந்த செகண்ட் வந்த பொண்ணுக்கே பயங்கரமான ஓட்ஸாம். வின்னருக்கு அதை விட செகண்ட் வந்தவங்களோட வின்னருக்கு 2 மடங்கு ஓட்ஸாம். செகண்ட் வந்ததே கிட்டத்தட்ட 16 crores நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. தெலுங்கு, ஹெவி கன்னடா, ஹெவி. தெலுங்கு, மலையாளம் சூப்பரா இருந்துச்சு இந்த சீசன். கனடாவும் சூப்பரா இருந்துச்சு தாத்தா. சொன்னதெல்லாம் பார்த்து இருக்கறதுலே வந்து போன சீசன் வந்து மொத்த ஓட்டோட இந்த சீசன்ல வந்து 2 மடங்கு ஓட்டிங் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்வைஸ் ஓவரால் ஃபினாலேக்கு. தமிழ் ரொம்ப மொக்க. கில்லின்னு ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. நல்ல காமெடி சென்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ பாசிபிளி ஹீஸ் கோன் ஹேவ் அ வெரி குட் ஃபியூச்சர் இன் இண்டஸ்ட்ரின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படியா? தெரியல. தமிழ்ல கப்பு கன்னடா தொட்டவங்க இண்டஸ்ட்ரியில காணாத போயிடுறாங்கப்பா. ஏன்னு தெரியல. தமிழ்ல அங்க வந்து அதுக்கு கர்ஸ்ட் ட்ராஃபி இஸ் கர்ஸ்ட் தான். இது மஞ்சரி அடிச்சாங்க பாத்தீங்களா முத்துவ ஆத்தி. நான் பாக்குறேன் என்னம்மா இவ்வளவு பேசுறீங்க நீங்க. போன சீசன் இந்த மாதிரி முத்துவ நீங்க அடிச்சிருந்தீங்கன்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணிருப்பாங்களே. ஆமா, போன சீசன்ல அடிக்கிறத விட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா முத்து வாயே திறக்க முடியல. ராஜு சூப்பரா என்ன பேசினாங்க மஞ்சரியும் ஆக்சுவலி. மஞ்சரி நல்லா பேசிட்டாங்க. ராஜு என்ன பேசிட்டாருன்னு அவருக்கே புரியல. ராஜுக்கு வந்து அங்க அந்த சைடே சரியில்லை தாத்தா. ராஜு வந்து நீங்க ஜட்ஜா போட்டு விட்டுருக்கணும். ஜட்ஜு போட்டுருந்தீங்கன்னா விட்டு ஒரு தோணை கலாச்சு விட்டுருப்பாரு. அவரை கொண்டு ஒரு சைடுல போட்டு, அதுவும் கேமர் சைடு. ராஜு கேமரா அது அந்த ராஜு ஜாலியா அந்த ஃபன் பண்ணிட்டு வந்துட்டான். அந்த செக்மெண்ட்டே ரொம்ப தொங்கி போச்சுப்பா. ஆமா தாத்தா. இல்ல எனக்கு தெரிஞ்ச அந்த செக்மெண்ட்டே வந்து இவங்களை அடிக்கணும்னு பண்ண மாதிரி இருந்துச்சு. அமிர்தனா இல்லைங்க, கிரியேட்டிவிட்டி பேச எவ்வளவு பேச அங்க கேமரா அவர் தான் ஃபோக்கஸ் வைக்கிறாங்க. உங்க கிரியேட்டிவிட்டி எவ்வளவு மட்டமா போயிருக்கும். டான்ஸுக்கு போய் அவரை போட்டு விட்டுருக்காங்க திவாகரை. எல்லா சேனலுக்கும் வர போறதா இங்க பாருங்க. குக்கு கமால்ல கோமாளியா இறக்க போறாங்க. எல்லாம் கதற போறோம். எல்லாத்துலயும் யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. அவ்வளவுதான். CWSல வர போறாங்க. சவுண்ட் ஓடுன்னு ஓட போகுது. சவுண்ட் எல்லாம் சர்க்காஸ்டிக்கா பேசி விட்டு போயிருங்க. வச்சு வேண்டிய பக்கம். பார்ப்போம். நான் தெரிஞ்ச சீசன்ல இருந்து யாராச்சும் குக்கையும் கூட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எந்த குக்கு கூட்டு வருவாங்க அப்படின்னு. அமித்த கூப்பிடுவாங்களோ? அமித் நல்லா பண்ணுவாரு. ஆமா, அமித்தும் நல்லா பண்ணுவாரு. அமித்தை கூட்டு வரலாம் ஆக்சுவலி. சாண்ட்ராவை கூட்டு வரலாம். திவ்யா பண்ண மாட்டாங்க. தயவுசெய்து பிரவீனை மட்டும் கூப்பிட்டு வர வேண்டாங்க. இல்லங்க, பீட்ரூட் ஜூஸ் கூட்டு வருவாங்க. ஆமால, அவங்க இருக்காங்க. எல்லாமே பிங்கா பண்ணி கொடுப்பாங்க. ஒன்லி ஸ்வீட்ஸ், நோ எனிதிங் எல்ஸ். காரங்கீரம் எதுவுமே பண்ண மாட்டேன். ஒன்லி ஸ்வீட் தான் பண்ணுவேன். ஆனா அவங்க டான்ஸுக்கு போலாம் தாத்தா. ஜோடி எல்லாம் ஒரே ப்ரொடியூசர் தான். ஜோடிக்கு, குக் வித் கோமாளி எல்லாம். ஓகே. ஜோடிக்கு வந்து நேத்தான் ப்ரோமோ வந்துச்சு. சாண்டி இது அந்த ப்ரோமோ வந்துச்சு. வைபு ஸ்டைலு ஃபீல். வைபு ஃபீலு ஸ்டைல் இந்த வாட்டி. ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாசிபிளி இங்கேருந்து அட்லீஸ்ட் ஒரு 2 பேராக போவோம்னு நினைக்கிறேன். 2 பேர் யார் இருந்தாலும் நம்ம யோசிக்கணும். இப்போ இவங்க திடீர்னு யாரோ ஒருத்தவங்க வந்து கமுதினும் பார்வும் போறாங்கன்னாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் see. இருக்கும், அனுப்புவாங்க. பாரு டான்ஸ் தாத்தா சூப்பரா இருக்குமே. பரதநாட்டியம் ஆடினாங்கன்னா பரத முனிவர் இந்தியா விட்டு ஓடி போயிடுவார் எங்கேயாவது. ஜாலியா இருக்கும். பார்ப்போம் அதையும் எப்படி இருக்குன்ட்டு. எப்பா நானே ஆடி இருக்கேன் ஜோடியில. நானே ஆடலைன்னா பாருலாம் தாராளமா நீங்க ஆடலாம் தாத்தா. அது பிக் பாஸ் ஜோடி தாத்தா. இது வந்து ஜோடி ஆர் யூ ரெடி. பிபி ஜோடிகள் ஆடினாங்க. டிவி ஜோடிகள் கிடையாது. அந்த இந்த ஷோ நடத்துறா தெரியுமா? சாண்டி நடத்துறா தெரியுமா? ஜட்ஜா ரம்பா, சாண்டி, ஸ்ரீதிவ்யா. ஸ்ரீதேவி அவங்க. ஸ்ரீதேவி. ஆனா அங்க செட்டு வேற லெவல்ல இருக்கும். அந்த அளவுக்கு செட்டு சூப்பரா இருக்குங்க. எங்க டான்ஸஸ் சூப்பரா டான்ஸுமே போன சீசன்லாம் நல்லா இருந்தது. தர்ஷிகா கூட ஆடினாங்களா? அது முந்தின சீசன்ல தர்ஷிகா ஆடினாங்க. தர்ஷிகா எல்லாம் செம்மையா ஆடுவாங்க. ஆமா, அதுக்கப்புறம் தான் இங்க வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. தர்ஷிகா ஃபர்ஸ்ட் அங்கதான் வந்தாங்க. சூப்பரா ஆடினாங்க அவங்க எல்லாம். ரவீனா அதுக்கப்புறம் இங்க முடிச்சுட்டு போனாங்க. ரவீனா அந்த ரைட்ல
ரவீனா முடிச்சுட்டு அங்க ஃபர்ஸ்ட் சீசன் போனாங்க. தர்ஷிகா அங்க ஃபர்ஸ்ட் சீசன் ஆடிட்டு பிக் பாஸ் வந்தாங்க. அப்புறம் அன்ஷிதா இங்க முடிச்சுட்டு அங்க போனாங்க. இந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வாட்டி யாரு ரவீனாக்கு போறாங்க? ரெட் கார்டு ரிவோக் பண்ணல இன்னும். ரவீனாக்கு எப்ப ரெட் கார்டு? ரவீனாக்கு ரெட் கார்டுப்பா, சின்ன தெரியல. இன்னும் ரிவோக் பண்ணல சார். பண்ண ஓ மாட்டாங்க. அது வேறயா? ஐ 2 டோன்ட் நோ. இயர்ஸ் இருந்தாங்க. ஆமா. ஓகே. ஃபார் என்ன இஷ்யூ அபி? அது இந்த சிந்து பைரவின் விஜய் டிவில ஒரு சீரியல் வந்ததுல, அதுல வந்து அவங்க ப்ரோமோலாம் இவங்கள வச்சு ஷூட் பண்ணிட்டு, ஐ திங்க் 1 வீக் ஷூட்டோ என்னமோ எடுத்திருக்காங்க. எடுத்ததுக்கு அப்புறம் ரவீனா வந்து எனக்கு நடிக்க பிடிக்கல, இந்த சீரியல்ல நான் நடிக்க மாட்டேன் அப்படின்றதுக்கு வேற வேற ரீசன் சொல்லிட்டு, அவங்க ஜீ தமிழ்ல இருக்க ஒரு இதுல போய் இது பண்ணிட்டாங்க. ஓ ஜீ தமிழ்ல வந்து ஒரு டான்ஸ் ஷோ இருந்தது. அதுல போய் இது பண்ணதுனால, இந்த விஜய் டிவி அந்த சிந்து பைரவி சீரியலோட ப்ரொடியூசர் வந்து சின்ன திரை இதுல கம்ப்ளைண்ட் பண்ணி, விளக்கம்லாம் கேட்டபோது அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல போல நெறைய. அ இது பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெட் குடுத்துட்டாங்க. 2 இயர்ஸ்க்கு பேன் பண்ணிட்டாங்க. ஓ இப்போ ரீசெண்டா ஒரு 6 மந்த்ஸ் பேக் இருக்கும்னு நெனைக்கிறேன். எலக்ஷன்ல சின்ன திரை எலக்ஷன்ல கன்டெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு, உங்க உங்க ஆளு தான் தினேஷோட டீம்ல கன்டெஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஓகே. கண்டெஸ்ட் பண்ணல, வோட் பண்ண போனாங்க. கன்டெஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. அவங்களோட அந்த அப்ளிகேஷன வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் நீங்க ஆல்ரெடி ரெட்ல இருக்கீங்க அப்படின்னு ஆப்போசிட் டீம் வந்து அவங்களுக்கு இது ம். குடுத்துட்டாங்க. டினை பண்ண சொல்லிட்டாங்க. டினை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓட்டு போட போயிருக்காங்க. ஓட்டையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ போத் ஹேப்பன்ட். ஓகே. ஓகே. அவ்வளோ நடந்திருக்கா? ஆமா. ஒண்ணுமே ஏன்னா தெரியல பாருங்களேன். அந்த சீரியல் நான் சீரியலுக்கு வந்து பாக்குறது இல்ல. அதனால எனக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது அதெல்லாம். சீரியலுக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி ப்ரொடியூசர் தான் போய் கம்ப்ளைண்ட் குடுத்து பேன் போட்டாங்க ரவீனாக்கு. ஓகே, ஓகே. சூப்பர். ம். கர்மா ரவியா. ம். கர்மாவும் இல்ல, குருமாவும் இல்ல. ஆக்சுவலா குருமாவும் என்னன்னா இல்ல. இல்ல கருமாவா? இல்ல நான் நினைக்கிறேன் அந்த சீரியல்ல அந்த பொண்ணு அப்படியே ஒரு நடிக்காதது போஸ்ட் தான். பார்த்தேன். ஓ அப்படியே அப்படியா? ஒரு போஸ்ட் பார்த்தேன். அதான் ஓகே. சொல்ல வந்தேன். அதுக்குள்ளேயே நீங்களா சொல்லிட்டா நான் என்ன பண்ண முடியும்? இல்ல ஓகே. நான் எனக்கு வந்து என்னன்னா அந்த சீரியல் நான் பார்த்திருக்கேன். ஆனா அந்த சீரியல்ல மட்டும் ரவீனா நடிச்சிருந்தா ரவீனா டெய்லி அடி வாங்கி இருந்திருக்கும் அந்த கேரக்டருக்கு. ஸோ அதனால அதனால தான் ஓடிடுச்சு. போதுமா? அதனால வேணாம். அதுக்கு நான் 2 ஓடிடுச்சு. வருஷம் சும்மா கூட இருந்துக்கிறேன்ட்டேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அந்த சீரியலோட கமெண்ட்ஸ்ல தான் போய் படிச்சிருப்போது சிரி என்னடா இது இப்படி திட்டுறீங்க ஹீரோயின, ஐயோ இது ஹீரோயினுக்கு ஏதோ ஆயிரணும், இது அவ்வளவுதான் முடிச்சு இது தூக்கி போடுங்க எல்லாம் அப்படின்லாம் திட்டிட்டு அது ஆல்பம் சாங் மாதிரி நிறைய பண்ணிட்டு இருந்துச்சு. பாத்தீங்களா? அதெல்லாம் பாத்துருக்கீங்களா? யார் ரவீனாவா? ரவீனா ஓகே. தெரியல. ஆல்பம் சாங் இந்த சாங் இருக்குல்ல, அவங்க இப்போ ஜீ ஏதாவது தமிழ்ல அந்த டான்ஸ் ஷோல இருக்கும்போதே இவங்க போய் பேன் பண்ண சொல்லி ரவீனா எடுக்க சொல்லிலாம் சொன்னாங்க. பட் ஜீ வந்து ஒத்துக்கல. அதனால அந்த ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரெட் போட்டாங்க. என்னங்க டிஎலுக்கு விக்கல்ஸுக்கு பயங்கரமா ஃபேன் ஃபாலோயிங் இருக்கா என்ன? ஸோ ஏன் முடிஞ்சிருச்சுயா? ஏன் நீங்க வேற? இல்ல உட்காந்துட்டு ம். ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். இரு காமிச்சிக்கிறேன் பாரு இந்த ஃபோட்டோலாம். பயங்கரமா எடிட் பண்ணியிருக்காங்க. பார்த்தேன். இப்பதான் நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஓகே. ஸோ அதான் திடீர்னு என்னடா பொசுக்குன்னு ஓகே அந்த டைட்டில் வின்னருக்காக பண்ணுறாங்க. ஃபைன் பாவம். ஷோவே முடிஞ்சு போச்சு. இப்போ எதுக்கு பேசுறீங்க அப்படின்றாங்க. என்னய்யா எதுக்குயா பேசக்கூடாது? எனக்கு அதுவே புரிய மாட்டேங்குது. ஹாய் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. ஹலோ. ஆக்சுவலா விஜய் டிவியோட பேட்டர்ன் படி அவங்களுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க ட்ரெண்டிங்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா அவங்கள எல்லா ஷோலையும் இழுத்து போட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமுதவாணன் ஸ்டார்ட் ஆகி புகழ், ராமர், இப்ப சவுண்டு, இந்த மாதிரி இப்போ நேத்து வந்து அந்த லைவ் போட்டதுக்கு அப்புறம் ஒரு மேசிவ் ஒரு வியூஸ வந்து அவங்க பார்த்திருக்காங்க. சோ இவங்க 2 பேர்த்தையும் இப்ப அடுத்தடுத்து எல்லாத்துலயும் கூப்பிட சான்சஸ் இருக்குதானே? அவங்கள வச்சு எவ்வளவு மில்க் பண்ண முடியுமோ மில்க் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ.
தெரியல, மேபி அவங்க இவங்கள நெக்ஸ்ட் அந்த அவங்க கூப்பிடுற அந்த அண்டாக்கா கசம் அது இது எது எல்லாத்துலயும் கூப்பிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அவங்க பாத்துட்டாங்க, மேபி இன்னொரு சேனல் புஷ் பண்ணாலும் அவங்களுக்கு போனாலும் வியூஸ் ஏறினா என்ன இது ஒரிஜினலா இல்ல வந்து இந்த மாதிரி சும்மா ட்ரை பண்றாங்களா எனக்கு புரியல. அவ்வளோ பேரு அவ்வளோ வியூஸ், அது ஹேட்ரடா நெகட்டிவான வியூஸா இல்ல என்ன மாதிரி அது இதுன்னு எனக்கு புரியவே இல்லை. அது வந்து திடீர்னு வந்து வராதவங்க வந்துட்டாங்க. ஓகே என்னன்னு சொல்லி எல்லாம் பார்த்துருப்பாங்க. அவ்வளோதான். ஒரு 2 வாட்டி ஆச்சுன்னா அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. போப்பா அப்படின்ட்டு. நான் மிக்சட் கமெண்ட்ஸ் தான் பார்த்தேன். அதுல ஒரு செட்டு வந்து ஆஹா ஓஹோன்னு, இன்னொரு செட்டு வந்து நீங்க திருந்த மாட்டீங்க, நீ வந்து உன் லைஃப தொலைச்சிட்ட, அவ கூட சேர்ந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் இருந்துச்சு. ஸோ இது என்ன அதாவது என்ன என்ன மாதிரி தெரியுமா, நிறைய கண்டென்ட்னு பேர் புரியல. வந்து என்ன ஆச்சரியமா பார்த்துருப்பாங்கன்னா, ரெட் கார்டு கொடுத்து யூஸ்வலா கூப்பிட மாட்டாங்க. இனி அவங்களுக்கு எதுவும் கிடையாது. அப்படிதான் எல்லாரும் ம். அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஸோ வந்திருக்காங்களே, வந்தவங்க இவங்க 2 பேரும் சேர்ந்துருக்காங்களா, பேசுறாங்களா அப்படின்னு ஒரு கியூரியஸ்ல பார்த்துருப்பாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் தானே, ஐயோ 2க்கும் கொஞ்சம் கூட வே மாசு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்படி பார்த்து பார்த்தே நிறைய வியூஸ் ஆயிருக்கும். அடுத்த வாட்டி போட்டால் தெரிஞ்சிருங்க. அடுத்த வாட்டி போட்டோடனே ஒருத்தனை மதிக்க மாட்டான். அதுக்கப்புறம் ஓகே அவ்வளோதான் போல அப்படின்னு விட்டு போயிடுவாங்க. ஏங்க இவங்க வந்து இவங்க எல்லாமே இல்ல வந்து இது வந்து எனக்கு ஜென்ரேட்டட் தெரிஞ்சு தான் உங்களுக்கு. இவங்களுமே வந்து இதுக்கு பயந்துட்டு மேபி ஒன்னா இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல். இப்ப யார் இதுல விலகுனாலும் பேஷ் படுவாங்க. நீ விட்டுட்ட, நீ ஃபர்ஸ்ட் வெளியே விலகுறவங்க வந்தோன்னு நீ அதை மாறிட்ட. சொல்லாதீங்க. யாரு ஃபர்ஸ்ட் விலகுறாங்களோ அவங்களுக்கு எஸ் அடி எஸ் விழும். அததான் சொல்றேன், அவங்களதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் யாரு இத வந்து அபிஷியலி நாங்க பிரேக்கப்போ இல்ல நாங்க பேசிக்கிறது இல்லைன்னு யாராச்சும் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அடி விழும். நீ அப்ப உள்ள பண்ணதெல்லாம் டிராமா, நீ வெளியே வந்து உன் வெளியே காமிச்சிட்ட, அப்ப இவ்வளவு நாள் நீ நடிச்சிருக்க வச்சிருக்க, அவங்கதான் ட்ரூ, அவங்க உனக்காக இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, அது யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு அடி விழும். சோ அது நமக்கு வேணான்றதுக்காகவே கொஞ்ச நாளைக்கு இப்படியே ஓட்டிடலாம். ஏன்னா கவின் லாஸ்லியா எல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் மூச்சு கூட விடல, 2 பேரும் சேர்ந்து இருந்த மாதிரி ஒரு இதே காட்டல. இவங்க 2 பேரும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க டாக்ஸிக் கிடையாது, அவங்க லவ் வந்து டாக்ஸிக் எல்லாம் இல்ல, இவங்களோடது வந்து 100% டாக்ஸிக் லவ். ம் யாருக்கு இல்ல தெரியுங்க. இவங்க இப்படிதானான்னு தெரியல. பொசுக்குன்னு இல்ல இவங்களோட அமீர் ஸ்டேட்டஸ் அமீர் ஆஃப் பாவனி மாதிரி ரிலேஷன்ஷிப்பே கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல இவங்களோட ஸ்டேட்டஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பே முன்னுக்கு வந்திருக்குல்ல. என்னது மோர் தென் அ ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்து நேத்து பார்வதி டிக்ளேர் பண்ணாங்களே நான் காதலிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ம் தட்ஸ் அ ப்ரோக்ரஸ். சொல்லு. அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு எனக்கு. ஒரு சில பேரோட இல்ல கமெண்ட்ஸ் பார்த்தேன், அதுல அதாவது இது வந்து பிடிச்சிருந்துச்சு. அவங்க என்னன்னா அவங்க இல்ல அவங்க மோர் தென் அ ஃப்ரெண்ட் அப்படின்னு ஷோ பார்க்கறதுக்கு முன்னாடி சொன்னாங்க. வீட்டுக்கு போய் ஷோ பார்த்துட்டு வந்து, ஐயோ இது காதல்னு ஒத்துக்கலன்னா நம்மள காரி துப்பிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, காதல் அப்படின்னு மாத்திட்டாங்க. அது இல்ல அதோட இந்த சைடு வந்து ஒரு பையனோட லைஃப்பும் இன்னொரு பொண்ணோட லைஃப்பும் 2 பேரோட சேவ் ஆயிரும். சோ நீங்க 2 பேருமே சேர்ந்துக்கோங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க, இன்னொருத்தரோட லைஃப வந்து இது பண்ணிடாதீங்க, ஸ்பாயில் பண்ணிடாதீங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதுவும் கொஞ்சம் ஆப்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுங்க 2ம் பிரேக்கப் பண்ணிட்டு இன்னொருத்தர் யாரையாவது கல்யாணம் பண்ணி அவங்க லைஃப் எதுவும் இது பண்ணிட போகுதுங்க அப்படின்ற மாதிரி. இல்ல இல்ல சேர்ந்துதாங்க இருக்கணும். கண்டிப்பா சேர்ந்து இருக்கணும். 2 பேரும் சேர்ந்து இருக்கணும். சந்தோஷமா இருக்கட்டும். கல்யாணம் பண்ணிக்கட்டும். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் இருக்கட்டும். நல்லா இருக்கட்டும் எங்க இருந்தாலும். அதான் நல்லா இருக்கட்டும். கமருதீன் சைட்ல இருந்து போத்தனும், பாரு சைட்ல இருந்து அமித்தும் நிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா கல்யாணம் வினோத் பண்ணிப்பாங்க. எந்த சைடு நிக்க போறாருன்னு தெரியல. ஏய் ஓகே. சுந்தரேஷா இல்ல 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 S7ல மணி ரவீனாலாம் அவ்வளோ இதா இருந்தாங்க. அவங்களுக்குள்ள என்ன ஆச்சுன்னே தெரியல, அப்படியே அப்ரப்டா 2 பேரும் கட் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் ம் பார்க்கும்போது எனக்கு இவங்களோடதெல்லாம் பார்த்தா நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிதான் ஃபீல் ஆகுது. அதுங்கெல்லாம் இல்லங்க உள்ளேயே உங்களுக்கு டிக்ளேர் பண்ணிட்டு தான் மணிரவின் அது சுத்திட்டு என்ன இருந்துச்சுங்க. ஆயிடுச்சுன்னா இல்ல அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா தேர் பேரண்ட்ஸ் கேம் அண்ட் பேஷ் தம் இன்சைட் த ஹவுஸ் இட் செல்ஃப் ரைட். பேரண்ட்ஸோ ரிலேட்டிவோ வந்து பண்ணும்போது ட்ரிகர் அது வந்து சரியா போகாது. அது உள்ளேயே ஒரு க்ளோசர் கிடைச்சிச்சுல ரசிகா. உள்ளே முடிச்சிட்டாங்க அதை. அந்த ஆன்ட்டி வந்து மொத்தமா மிதிச்சிட்டு போயிருச்சு.
அது ஒண்ணு. அதுக்கப்புறம் திருப்பி ரவீனா ரீஎன்ட்ரி குடுத்தாங்கல்ல. ம். ரீஎன்ட்ரி குடுக்கும்போதே ஃபுல்லா எல்லாமே அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு. ம். அதான் சொல்றேன்ல, அது அங்கேயே முடிஞ்சிருச்சு. வெளியலாம் வரல அது. மக்களே வேற என்ன? அடுத்த ஸ்பேஸ் எப்போ போடுவீங்க? எப்போ போடுவீங்க? நார்மல் ஸ்பேசஸ் இருக்கும் எப்பயாச்சும். இட் வில் நாட் பி ஆஸ் ரெகுலர் ஆஸ் என்ன கதை. உங்களுக்கு வந்து டெய்லி பண்ண மாதிரி ஐ டோன்ட் திங்க் வில் பி டூயிங் இட். மோஸ்ட்லி வீக்கெண்ட்ஸில் இருக்கும். இல்லாட்டி வந்து இஃப் தெர் இஸ் சம் ஈவெண்ட் ஏதாச்சும் ஹேப்பன் ஆச்சு, இல்லைன்னா ஏதாச்சும் அப்டேட் ஏதாச்சும் வேணும்னா அப்போ அந்த மாதிரி ஜாலியாக பேசுறது தான் இருக்கும் மோஸ்ட்லி. இட் நாட் பி எனி திங் ஸ்பெசிஃபிக். சும்மா ஜாலியாக போர் அடிக்குது வாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருந்தால் வில் ப்ராப்ளி ஹோஸ்ட். அதானே விக்னேஷ்? எப்பன்னு சொல்லுங்க. எல்லாரும் ஏதாவது ஒரு டேட்டோ ஏதாவது ஒண்ணுனா சொல்லுங்க, நான் ஹோஸ்ட் பண்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சாட்டர்டே இல்லை சண்டே ஏதாவது ஒரு டேல, ஒரு சாட்டர்டே நைட்டோ அல்லது சண்டே நைட்டோ ஏதாவது ஒன்று எப்போனாலும் டைம் எல்லாமே எல்லாருக்கும் ஒரு கன்வீனியன்ட் டைம் ஹெல்ப் பண்ணி சொல்லுங்க, நான் பண்றேன். ஒரு ஃபன் ஸ்பேஸ் மாதிரி போட்டு ஒரு 1 hour ஒரு 2 hours மேக்ஸிமம் கூட பண்ணி இது பண்ணிக்கலாம். என்ன ரசிகா? ஹாய் விக்னேஷ் ப்ரோ. ஹாய் அபி ஹாய் மேம். ப்ரோ. ஹாய் பிரகாஷ் ப்ரோ, வாங்க. ஹாய் பிரகாஷ். ஒரு வழியா முடியுது நேத்து. நீங்க எப்படி பீஸ்ஃபுல்லா இருந்துச்சா உங்களுக்கு? இன்னைக்கு வந்து எப்பவுமே வந்து மதியத்துல தூங்குவேன். இந்த லாஸ்ட் ஒரு 3 months தூங்கல. இப்ப தூங்கினேன். ஐயா இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு சீக்கிரமா தூங்க போறேன். நானும் தான். சீக்கிரமாலாம் தூங்க மாட்டேன், அவ்வளவு நல்லவன்லாம் கிடையாது. இனிமே தான் என்னோட நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் இதெல்லாம் திருப்பி பார்க்க ஆரம்பிக்கணும். 3 மாசமா எல்லாத்துக்கும் பிரேக். இன்னைக்கு தான் வந்து ஒரு படத்தை வேற பார்த்து முடிச்சேன் முழுசா. நான் இனிமேல் தான் அமேசான்லாம் போய் பார்க்கணும். அமேசான் ஆப் என்ன பாஸ்வேர்டு கூட தெரியல, மறந்து போச்சு. எவ்வளவு பிபி குலைச்சிருக்கே நீ? எவ்வளவு கித்தனா பேமெண்ட் வாங்கின பாய்? சொல்லு, உண்மையை சொல்லு. எவ்வளவு பேமெண்ட் உனக்கு? பேமெண்ட் எங்கப்பா கொடுத்தாங்க? ஓட்டு அடின்னு அடிச்சாங்க. பொங்கலும் புளியோதரையும் கொடுத்தாங்களா? இதுல பண்ண ஒரு ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஓட்டியா கிடைச்சிருக்கும். விக்னேஷ் நான் சிவனேன்னு தான் ஷோ பார்க்க மாட்டேன். ஆனாலும் இந்த சில விஷயங்களை வந்து இந்த ஸ்பேஸ்ல சொல்றேன். நிறைய டைத்துல வந்து ஸ்பேஸ் போட்டு விட்டு நான் இந்த சைடு ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். நைட் நேரத்துலயும் சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு சிஸ்டம் ஒர்க் பண்ணதான் பிடிக்கும், லேப்டாப் பிடிக்காது. பட் இந்த சைடு உட்காந்து பேசிட்டு இருப்பீங்க, நான் வாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன் காதுல ஹெட்செட் போட்டுட்டு. இப்பதான் ரிவீல் பண்றேன். செம ரிவீலா இருக்கே. நீ வந்து போட்டுட்டு உட்கார்ந்து இருக்க, நாங்க இங்க பேசி பேசி அடி வாங்கியிருக்கோம். நானும் ரசிக்கணும். கேஸ் அதான் உனக்கு கம்மியா வந்திருக்கு, எங்களுக்கு அதிகமா வந்திருக்கு. இல்ல சாம்ப்ரோ அந்த சைடு போய் தூங்க போயிடுவாரு, நீங்க பண்ணி வேலை பாப்பீங்க. இதுல வந்து அபி மேடமும் ரசிகனும் வந்து அடி வாங்கி. அதுவும் நான் வாங்கின அடிக்கெல்லாம் ஒரு அளவே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அப்பப்ப பாத்துக்குவேன். ஏன்னா அபிக்கு வந்து டக்குனு வெளில போயிட்டு உள்ள வருவாங்க. ஏதாவது கால் வந்துச்சுன்னா வெளில போயிட்டு வருவாங்களா, திருப்பி வந்து இது பண்ணுவாங்க. யோசிக்கணும், டக்கு டக்கு பாத்துக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் டிஎம்ல வரும், டேய் என்னடா பண்ற அப்படின்னு. சரி ஓகே. நான்லாம் ஸ்பேஸ் ஜாயின் பண்றதே ஒரு வேலையா வச்சு செஞ்சுட்டு இருந்தேன் லாஸ்டா கொஞ்ச நாளா. நீங்க வந்து ஸ்பேஸ் ஆன் பண்ணிட்டு போயிருக்கீங்க. இது மட்டும் இல்ல, விக்னேஷ்க்கு எவ்வளவு பஞ்சாயத்து டிஎம்ல வரும் தெரியுமா? ஏய் நான் வந்தேன், என்ன ஆன் கேட்டியா? ஏய் நான் போனேன், என்ன ஏன்னு கேட்டியா? ஏய் வந்த உடனே எனக்கு மைக் கொடுத்தியா? ஏய் என்ன யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியா? அப்படின்லாம் இப்படிலாம் அவன் பல பல பிரச்சனைகளை டீல் பண்ணிருக்கான் பின்னாடி. அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது. ஏன் கேடி வேற அமைதியா இருக்கா? இல்லடா, லாஸ்ட் டே சொல்லிடுவோம், மக்களுக்கும் தெரியட்டும். மக்களே இங்க ஒரு கீழே கிஃப்ட் ஆம்பர் தான் கேட்டுட்டு இருக்காங்க. எங்க நீங்க கிஃப்ட் ஆம்பர்? எனக்கே இங்க ஒரு மிட்டாய் கூட கொடுக்க மாட்டாங்க.
ஏங்க உங்களுக்கெல்லாம் வந்து ஷோ அக்கா நடக்கிற வரைக்கும் தான் டெய்லி ஜிபே பண்ணுவான் 100, 200ன்னு சொல்லிட்டு இப்படி முடிச்சு ஃபைனல் டே அன்னைக்கு வேற கிஃப்ட் வவுச்சர்ஸ் கேட்பாங்களா? விட்டா பொங்கலுக்கு போனஸ் அபி கொடுக்க சொல்லி எனக்கெல்லாம் ஒரே சொல்றீங்க போல. ஒரு நாள் கூட பண்ணல அபி ஜிபே. நான் நம்பரே கொடுக்கல பாத்துக்கோங்க. அதுதான் நீங்க அது கூட கொடுக்காம தெரியாம சரி இருந்திருக்கேன். அபிகா, இந்த ஆ, கீழே ஒருத்தவங்க கீர்த்தன்றவங்க போட்டிருக்காங்க ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணுங்க என்ன கதைன்னு சொல்லிட்டு, அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்க பீப்புளை மட்டும் குரூப்ல இது பண்ணிக்கோங்க. சூப்பர் நல்ல ஐடியா. செம போடு விக்னேஷ். நாங்க இப்போ ஓகேவா? வாட்ஸ்அப் லிங்க் அபி ஷேர் பண்ணோம். என்கிட்டயே அப்படிதான் அபி சொன்னாங்க விக்னேஷ். நீங்க என்னன்னு? நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன், நீங்க ம், வாங்க, நீங்க ம், பேசுங்க ம். அப்படின்னாரு. கடைசியில நம்ம டே முடியும் போது நம்ம வந்து டாலரா எப்படின்றது நம்ம பேசிக்கலாம்னாரு. இப்ப கடைசியில நான் கேட்டதுக்கு பிம்பிளிக்கா பிலா அப்படின்ட்டாரு. இல்ல ஏங்க நாங்க ஏதாவது ஒரு குடுக்கறதே வாட்ஸ்அப் நீங்க குரூப் தாங்க. ஸ்டார்ட் தலைவி பண்றோம். தலைவின்னு எதுக்கு வாட்ஸ்அப் சொல்லிட்டு இல்லைங்க, இருக்கான்? வாட்ஸ்அப்ல அக்கா எக்ஸ்ல சொல்றாங்க, வாட்ஸ்அப்ல எக்கடி வேற வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ல அடி வாங்க மாட்டியா? ஆமா ஆமா. ஐயோ அது பயங்கரமான அடியா இருக்கும். பார்த்து வேணாங்க்கா. இருந்துக்கோ. ஆமா, எக்ஸோட நிறுத்திக்கலான்றியா? சரி. எக்ஸோட போதும். இன்ட்ரெஸ்ட் இருக்க பீப்புள் கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஆட் பண்றோம். பயப்படாத விக்னேஷ், முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல. சரி ஜானுக்கு என்ன டாலரா என்னன்னு பார்த்து கொஞ்சம் செட்டில் பண்ணி அவங்க விடு. வடபழனியில முருகன் கோயில் டாலர் கேட்டாங்க, அதனாலதான் நீ சரி கொடுத்தோம். அபி நீங்க வேற, நான் சும்மா லிசனர்ல இருந்தாலும், அதாவது நீங்களாவது ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க, அங்கேயே ஒரு டிக்கெட் சும்மா இருக்கு தப்பாச்சே, பாஸ் நீங்க மேல வாங்க பாஸ், நீங்களும் வந்து வாங்கிக்கங்க வாங்க அப்படின்னு சும்மானாச்சும் இல்ல, வந்து கூப்பிடுவாரு. அது அதாவது காரணமே அபியக்கா கேஸ் தான். நாங்க மட்டும் வாங்கக்கூடாது. அது காரணமே அபியக்கா தான். அபியக்கா ஒரு டைம் பேசிட்டு இருக்க சொன்னாங்க, ஜான்லாம் நல்லா பேசுவாங்க, அவங்களே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட பேசுவாங்கன்னு எப்பயோ ஒரு தடவை சொன்னாங்க. சரி ஓகே இல்ல இல்ல பேசுவோம். அபில அப்படி சொல்லிருக்க மாட்டாங்க, இல்ல நான் இல்ல அப்படியே நான் சொன்னேன். கொஞ்சமா அதாவது நம்புறேன். ஜான் இல்ல சொல்லிருக்கீங்க நான் என்ன சொல்லிருக்கீங்க சொன்னேன்னா, சில டைம் வந்து ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்க டைம் கொஞ்சம் ஜான்லாம் கூப்பிட்டு பேச சொல்லுங்க. ஜான் ஒரு 20 மினிட்ஸ் என்கேஜ் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள நம்ம அடுத்த டாபிக்க கண்டுபிடிச்சிட்டு வந்துடலாம் நான் சொல்லியிருக்கேன். என்கேஜ் அதுக்காக அதாவது எங்களுக்கு அப்பப்போ ஃபில்லர் தேவைப்படப்போ உங்களை கூப்பிட்டுருப்போம் நாங்க. வாங்க ஜான் வாங்க அப்படி. அப்படின்னா அப்ப எங்களுக்கு ஸ்பீக்கர் இல்ல பேச இல்ல அதான் சரி, இத்தனை நாளா பாவம் ஏதோ கொஞ்சம் பாசமா ஏதோ கூப்பிட்டீங்கன்னு நினைச்சேன். கடைசியில பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு மொக்க கூப்பிடு, அந்த மொக்க மொக்க வந்து மொக்க சீசன்ல போடுன்ற வந்து மாதிரி. இல்ல நம்ம மொக்க ஜான், இல்ல போடலாம் ஜான், யாராச்சும் இல்ல அப்படின்னு இருக்கான். அப்படி இல்ல, நீங்க வந்து டக்குன்னு வந்து ஒரு டாபிக் நீங்களே ஒரு டாபிக் உருவாக்குவீங்க, அந்த இதுல சூப்பரா பண்ணுவீங்க, அதனாலதான். எங்க ஸ்பேஸோட அதாவது கண்டென்ட் எப்படி கிரியேட்டர். கோப்பா பண்றீங்க இல்ல ஜான், நீங்க எங்க ஸ்பேஸோட கண்டென்ட் கிரியேட்டர் ஓகேவா? சோ நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. குட் நீங்க தான் ஆர்டிகுலேஷன். கண்டென்ட் எங்களுக்கு நிறைய டைம் கொடுத்துருக்கீங்க. குட் ஆர்டிகுலேஷன். சி அவர் பிரில்லியன்ட், சொல்லுங்க. அவர் பிரில்லியன்ட் ஸ்பீக்கர் இஸ் சொல்லலாம். காம்ப்ளிமெண்டிங் யூ. இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்க எப்படிப்பட்ட ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு. அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி அடிச்சாச்சு ஃபுல்லா அடிக்கல. உட்காந்து, ஆனாலும் நாங்க அப்படியே இல்லங்க உங்களை நாங்க பெருமைப்படுத்திக்கிறோம். நிஜமாதான். நாங்க பாருங்க இப்போ வந்து போல் போடலான்னு இருந்தோம். யார் எங்களோட ஃபீமேல் பிரில்லியன்ட் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு. உங்கள கீர்த்தி, கேஎஸ் இந்த மாதிரி நிறைய பேர் நாங்க போல்ல ஆட் பண்ணலாம்னு வச்சிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இப்ப அந்த போல் போட போறேன். ஏன்னா இல்ல பிரகாஷ் ஆல்ரெடி கிரியேட் மெயினான பண்ணிட்டார். ஸ்பீக்கர்ஸ் அபி புக், அப்புறமா அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கேஎஸ் எல்லாம் கூட நல்லா பேசுறாங்க. இவங்க எல்லாரும் விட்டீங்க, ஒண்ணுமே பெறாததுக்கு என் பேரெல்லாம் சொல்றீங்க பாத்தீங்களா? எல்லாரும் என்னங்க டேர்ன் நீங்க அடிச்சு இப்பயே டயர்ட் அண்டர்ஸ்டிமேட் ஆயிரும்ல. பண்ணிக்கிறீங்க? நீங்க எப்படிப்பட்ட ஸ்பீக்கர்னு உங்களுக்கு தெரியாது. பாஸ் உங்களோட பவர் இல்ல உங்களுக்கே தெரியல. பாஸ் உங்களை பவர் உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. நீங்க பண்ண வேலையினால எத்தனை பேர் வந்து எங்களை இன்னைக்கு அடிச்சிருக்காங்க ஒரு நாள் தெரியுமா? போதும் போதும், இன்னைக்கு ஒரு நாள் போதும் போதும், மிச்சது அப்புறமா பாத்துக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் போதும். நான் பேமெண்ட்டே கேட்கலங்க, விட்டுருங்க போங்க. ம் ஏங்க இந்த வாட்டி நம்ம எந்தெந்த பிஆருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கோம் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு லிஸ்ட் போயிருவோமா? கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல ரசிகன் ப்ரோ, என்கிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு. என்ன ஹரி கல்யாண் என்ன பொட்டிக் ஷாப் ஓபன் பண்ணிருக்காரா? ஆனா பொட்டிக்கா? எல்லாத்துக்கும் பொக்கே அனுப்பிச்சிட்டு ஆ இருக்காரு. ஓகே. பொக்கே ஷாப் போட்டிருக்காரு. சரி இருங்க, இப்போ கீழே ஒருத்தர் கமெண்ட் கேட்டிருக்காரு. ரசிகன் தான் கரெக்டா ஆன்சர் பண்ணுவாரு. ஹூ இஸ் டயானா? வை சோ மச் போஸ்ட் அபவுட் தட் லேடி கிராஸ் ஓவர் பாரு? ஏய் 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 நான் அதை பார்த்துட்டு ஏய் யாரா நீங்களா? எந்த ஹாஸ்பிட்டல் தப்பிச்சதுங்க மாதிரி இருந்துச்சு எனக்கு. கூச்சமே சொல்லுங்க. இல்லாம போட்டிருக்காங்க பாத்தீங்களா? இல்ல சரி ரசிகன், நீங்க தான் இதை ஆன்சர் பண்ணா கரெக்டா இருக்கும். நாங்க வேற இல்லங்க யாருக்கும் அதுக்கு கேஸ் முந்தின கொடுக்கறது இல்ல. நாள் நான் இவங்க சும்மா ஏதோ கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் உடனே சரி ஓகே இந்த உலகத்திலேயே பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யாரு? சரி ஓகே தீம் பார்க்லாம் வச்சிருக்காங்க. டிஸ்னி, ஓகே டிஸ்னிலேருந்து மார்வலு அந்த மாதிரி பெருசு பெருசாக யோசிச்சு டிஸ்னி பிரின்சஸ், நெக்ஸ்ட் டிஸ்னி பிரின்சஸ் பாரு அவங்க சைன் பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் போகிறாங்கன்னு போட்டேன். இவங்க கொண்டு வந்து டயானா கூட கொண்டு போய் ராணி ஆக்குறாங்களாம் அவங்கள.
நான் சொன்னேன், "டேய் நத்திங் டு சே." அந்த மாரி அதே போயிடுச்சு. மாரி ஒரு பிளாக் ட்ரெஸ்ஸ கண்டுபிடிச்சு, அதே ஆ. மாதிரி டயானா போட்டிருந்தத வச்சு, பக்கத்துல இவங்க ஃபோட்டோவ வேற வச்சு, ப்பா! கொடும பண்ணியிருந்தாங்க. இன்னொருத்தன் பண்ணியிருந்தான். அத பார்த்தோனே எனக்கு கால்ல குபீர்னு ஒரு சிரிப்பு வந்துச்சு. ஆக்சுவலி நீங்க எல்லாம் தப்பா நெனச்சுட்டு இருக்கீங்க. அதே மாரி டயானா மாரி பிளாக் ட்ரெஸ் இல்ல. அவங்க வந்து திவ்யா பிளாக் ட்ரெஸ் போட்டத பார்த்துட்டாங்க. "நீ என்னடி பிஸ்கோத்து பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்க? நான் போடுறேன் பாரு பிளாக் ட்ரெஸ். ரிவெஞ்ச் ட்ரெஸ். டயானா ட்ரெஸ்" அப்படின்னு சொல்லி அவங்க பிஆர்ங்கிட்டலாம் சொல்லி போடுங்க. ஐ அம் டயானா ரிவெஞ்ச் ட்ரெஸ். ஆனா என்னடா ரிவெஞ்சுன்னு கேட்டா, அங்க வந்து சாரி கேட்கறது தான் ரிவெஞ்ச். ஆஹா! இதெல்லவா இல்ல ரிவெஞ்ச் அபி, ஆட நான் சொல்றேன் தெரியுமா? அவங்க சேனல் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க? சரி, நீ சேனல் சொல்றதே சொல்றேன் சரிமே. டிஆர்பிக்காக தான் ரெட் கார்ட் குடுத்தோன்றாங்க தெரியுமா? சேனலுக்கு நம்மளே ஐடியா குடுத்தோம்னு வச்சுக்கோங்க. வந்து சாரி கேட்டா சம்பளம். அப்படி இல்லன்னா ஒரு கிம்பளும் கிடையாது. வீட்டுக்கு போங்க அப்படின்னாங்கன்னா, உடனே வண்டிய புடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டாங்க. "இல்லடா வந்துட்டேன். சாரி தானே. வச்சுக்கோங்க. 1க்கு 2 சாரியா கேட்டுக்கிறேன். சாரி, வெரி சாரின்னு கேட்டுட்டாங்க." ஸோ, ஆல் டன். கரெக்ட் ஆனா தானே அபி? எனக்கு ஒரு மன வருத்தம் தான். கமருதீனுக்கு வந்து நல்லா "தம்பி பக்கத்துல வாப்பா" அப்படி இப்படின்லாம் சொல்லி பேசி பண்ணது வந்து இருந்தாலும் பாருக்கு பண்ணல. 1 1/2 நிமிஷம் "போ போ போ கிளம்பு கிளம்பு கிளம்பு" அப்படின்ற மாரி ஒண்ணு விஜேஎஸ் பண்ணாரு. என்ன இருந்தாலும் விஜேஎஸ் லைட்டா வன்மம் இருக்க தான் செய்யும். நீங்க எவிக்ட் விஜேஎஸ்ன்னு டேக் போட்டுட்டு விஜேஎஸ்ட்ட வந்து "சார் ரொம்ப நல்லா இருக்கு சார்" அப்படின்னா காண்டாகுமா வராதா? இதுல வந்து வர சொன்ன நாள் வராம, ஏன்? அங்க ஷூட்டுக்கு இல்ல. ஒழுங்கா வரத் தெரியல. அதுலயே லேட்டு. அவங்க பாருங்க. அவங்க நெனச்சப்போ தாங்க வருவாங்க. விஜேஎஸ்க்கு அதோட என்ன பெரிய வேல? அதானே. ஃப்ளைட் ஆனா மிஸ் இன்னும் ஆயிடுச்சு. இதுல அடுத்து ஸ்டோரியா பிடிச்ச ஃபுல்லா ஃப்ளைட்டு துபாய் எல்லாம் சுத்திட்டு போயிருக்கு. நாங்க இங்க எங்களோட பால்கனில இருந்து பாய்லாம் சொன்னோம். தெரியுமா? இங்க 16th ம். ஃப்ளோர் பால்கனில இருந்து பாய் பாரு பத்திரமா போயிட்டு வாங்க அப்படிலாம் சொல்லி அனுப்பிச்சோம். அவங்க யாரும் விண்டோ சீட்ல இருந்து யாரையும் தள்ளி விட்டுறலல்ல. எங்க வீட்டுக்கிட்ட வரும்போது இல்ல. எல்லா சீசன்லயுமே அ எப்பவுமே பாருங்க எல்லா சீசன்லயுமே வின்னர்ஸ்ன்றவங்க வந்து ஷோ மேக்கர்ஸா தான் இருப்பாங்க. த லாஸ்ட் லாஃப் தே வில் ஹேவ். அதுவரைக்கும் இந்த 100 நாளுன்றது நம்மளோட எமோஷன்ஸ்ல தான் நம்ம இருப்போம். லைக் ஸோ இதான் நான் நெனைக்கிறேன். ஸோ இஃப் யூ லைக் டு டிஸ்அக்ரி ரசிகன் சொல்லுங்க. ஓகே. எனக்கு நீங்க சொன்னது நத்திங் டு எல்லாமே டிஸ்அக்ரி. எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு புரிஞ்சிருச்சு. பட் நெக்ஸ்ட் இயர் வந்து ரொம்ப எமோஷனலா எதுவும் இது மாரி பார்க்காம, ஜாலியா, டெஃபினட்டா. கேஷுவலா பார்க்கணும்னு மட்டும் தான் இப்ப இந்த இந்த சீசன்லேருந்து பார்த்துக்கிட்ட ஒண்ணு. கண்டிப்பா. அக்ரி. இந்த 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 ஸ்பேஸ்ல பேசுற எல்லாமே கரெக்ட்டா எல்லாமே நான் நைட்டு ஃபுல்லா அவங்க சொன்ன மாரி நேத்து சொன்னவங்க மாரி, நைட்டு ஃபுல்லா நான் கேட்டுட்டு தான் தூங்குவேன். இல்லைன்னா நாளைக்கு காலையில அவங்க விக்னேஷ்கிட்ட போய் அந்த ரெக்கார்டிங் எடுத்து, அடுத்த நாள் மார்னிங் எப்படா 5:00 ஆகுதுன்னு கேட்க தான் செய்வேன். எல்லாரும் நல்லா பேசுறீங்க. நல்லா நியூட்ரலா, நீட்டா இருக்கு. அது ஜென்டில் ஆர்கியூமெண்ட்டா இருக்குது. அது முன்னாடி ஹரிஸ் ப்ரோலாம் வந்து அரோராவ பத்தி பேசல. நான் அத கேட்டுருக்கேன். நான் பட் ஜாயின் பண்ணதில கேட்டுருக்கேன். பட் அவரோட ஆர்கியூமெண்ட்டுக்கு பக்கத்துல எல்லாருமே அவங்களுக்குள்ள சப்போர்ட் கரெக்ட்டா இருக்கும். நெறைய சாண்ட்ராவ சப்போர்ட் பண்ணி பேசுறப்ப அதையும் நான் கேட்டுருக்கிறேன். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ரொம்ப தேங்க் யூ. நெக்ஸ்ட் இயர் இதே மாரி நல்ல ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் நியூட்ரலா எல்லாருக்கும் நீங்க சான்ஸ் குடுத்து எல்லாரும் பேச வைங்க. தேங்க் யூ ஃபார் எவ்ரிஒன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாரி பீஸ்ஃபுல்லா ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ள ரொம்ப நாள் கழிச்சு இந்த காலேஜ் மேட்லாம் பேசினா எப்படி இருக்குமோ, அந்த ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது. தேங்க் யூ ஃபார் கிவ் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க் யூ, தேங்க் தேங்க் யூ, யூ. தேங்க் அபி யூ. ஐ ஹேவ் அ கொஸ்டின். சொல்லுங்க. இப்போ சாண்ட்ராவ தூக்குனது வந்து ப்ராபப்ளி அவங்களோட ஆர்டர் மாறிடும் அப்படின்றதுக்காக தானே ஆமா, ஆமா, தூக்கியிருக்காங்கன்ற மாதிரி தான் ஆமா. இருக்கு. பட் ஆனா இப்போ வாட் டிஃபரன்ஸ் இட் வுட் ஹவ் மேட் இஃப் தே brought in சாண்ட்ரா இன் டாப் 5, அந்த 5 அப்படியே கொண்டு போய் 2 எலிமினேஷனா பண்ணிருக்கலாம் இல்லையா? இல்ல அவங்களுக்கு அப்படி வேண்டாம். அவங்களுக்கு வந்து விக்ரமோட ஓட்ஸ் கம்மியாயிடும். சாண்ட்ரா உள்ள இருந்தாங்கன்னா. ஸோ வந்து மிட் வீக் எடிஷன்ல யூ நீட் டு டேக் 1 அவுட்டு. ஸோ அப்படி எடுக்கும்போது விக்ரம் எடுக்கிற மாரி இருக்கும். விச் தே டோன்ட் வாண்ட் டு டூ. அதுதான் எனக்கு அப்ப எனக்கு அந்த அரோரா பர்ட்டிகுலர் எலிமினேஷன்ல இருந்து லாஜிக் வந்து அரோராவ எடுத்திருப்பாங்களா? எனக்கு அந்த பர்ட்டிகுலர் லாஜிக் வந்து எனக்கு அரோராக்கும் அத அவங்க ஃபினாலே ஸ்டேஜ் குடுக்கணும்னு முடிவெடுத்துட்டாங்க. ஸோ அரோராவும் ஃபினாலேல இருக்கணும். விக்ரமும் இருக்கணும். லாஸ்ட் வீக் வந்து தட்ஸ் ரைட். தட்ஸ் ரைட் அபி. ஆனா இப்ப என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ கன்னடா பிக் பாஸ்லனா ஓட்டிங்க வந்து காமிச்சாங்க. இவங்க ஓட்டிங்கும் காமிக்கல, எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்ததுன்னு காமிக்கல. எதுவுமே அந்த மாதிரி எந்த பாயிண்டர்ஸுமே நமக்கு டேட்டா எதுவுமே இல்லாதப்ப,
why not they could have takenல அந்த வீக் இல்ல ஃபுல்லா இல்ல இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா இந்த ரெட் கார்டு இஷ்யூக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹேட் ஃபுல்லா வந்து சாண்ட்ரா மேல ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து சாண்ட்ரா ஃபினாலேக்கு கூட்டிட்டு போனாங்கன்னா அது லாஸ்ட் வீக் வரைக்கும் ஹேட் இது இருந்துகிட்டே இருக்கும். அது ப்ராபப்ளி அவங்க வந்து கம்மி பண்றதுக்காக ஓகே அவங்கள அப்ப அமிச்சோம் அவங்கள இப்ப அமிச்சிட்டோம் அப்படின்றது வந்து தே ஆர் ஜஸ்ட் வாஷிங் தேர் ஹேண்ட்ஸ் ஆஃப் தான் நான் வந்து பாக்குறேன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆஃப் ம், அபி. ம். எனக்கு இங்க வந்து வேற கருத்து இருக்கு. சி எனிவே வாட் எவர் ஹேப்பன்ஸ் ரைட், இவங்க தே வில் ஆல் பி இன் கான்ட்ராக்ட் ஃபார் த நெக்ஸ்ட் இயர் வித் என்டமால் அண்ட் சேனல். ஸோ என்னாலும் தே ஆர் கோன் கம் இன் எனி ஆல் த ஷோஸ். எனிவே தே ஆர் நாட் கோன் மேக் சாண்ட்ரா வின்னர். ஓகே, தே ஆல்ரெடி ஹேட் த வின்னர். ஸோ சாண்ட்ரா வின் பண்ண வைக்க போகிறது இல்லை. ஸோ எப்போவுமே அந்த கடைசி வாரத்துக்கு முந்தின வீக்கெண்ட் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் பீன் அ வெரி அன்ஃபேர் எவிக்ஷன்ஸ். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா சீசன் எடுத்து பார்த்தாலும் தெரியும். சீசன் 7ல் வந்து தே டுக் அவுட் விசித்ரா. சீசன் 8ல் வந்து தே டுக் அவுட் அருண் அண்ட் தீபக் தானே அந்த வாரம். ம், எஸ் கரெக்ட். ம். எஸ், அருண் அண்ட் தீபக் தூக்குனாங்க. அருண் சாட்டர்டே, தீபக் சண்டே. ஸோ தே கேவ் தட் சென்ட் ஆஃப் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இங்கே வந்து ஈவன் சி இஃப் தெர் வாஸ் அ மிட் வீக், இப்போ வந்து சாண்ட்ராவை நீங்கள் அந்த வாரத்தை எலிமினேட்டே பண்ணாமல் ஈவன் இஃப் யூ கெட் தம் இன் டு த டாப் 5 வீக்கெண்டில் மிட் வீக்கில் எங்கேயாச்சும் எலிமினேட் பண்ண வேண்டிய நிலமை வரும். அந்த மிட் வீக் எலிமினேஷன் பண்ணும்போது யூ வில் நாட் கெட் தட் ஸ்டேஜ், யூ வில் நாட் கெட் தட் விஜய் சேதுபதி சென்ட் ஆஃப் ஆன் தட் டே. அதுக்கப்புறம் நீங்கள் கடைசி கொண்டு போய் அந்த சென்ட் ஆஃப் எதுவாக இருந்தாலும் யூ வில் பி டூயிங் ஆன் த ஃபினாலே ஸ்டேஜ். ஃபினாலே ஸ்டேஜில் இட் இஸ் ஆல்வேஸ் மென்ட் ஃபார் த ஃபைனலிஸ்ட். நீங்கள் வந்து அங்கே போய் உங்களுக்கு கிடைச்சா கூட அது வந்து இட் வில் நாட் பி ஃபுல்ஃபில்லிங். ஓகே, நீங்கள் இப்போ ஒரு குரூப்பனமோ ஒரு ஏவியோ அங்கே போட்டு காட்டினா கூட தட்ஸ் நாட் கோனும் கேப்சர் த சேம் திங் ஆஸ் வாட் யூ டிட். இப்போ நீங்கள் போன சீசன் எடுத்தால் கூட ஜாக்கை வந்து அந்த டாஸ்கில் எலிமினேட் ஆனாங்க. அவங்க ஃபினாலே டே போகும்போது பீப்புள் ஒன்லி ரிமெம்பர் முத்து. அங்கே வந்து டாக் ஆஃப் த டே வந்து இட் வாஸ் முத்து சவுண்ட். ஜாக் வந்து டிசப்பியர் ஆயிட்டாங்க. பட் ஜாக் டிட் கெட் தட். அங்கே வந்தாங்க, பேசினாங்க, எல்லாம் பண்ணாங்க. பட் ஜாக் டிசப்பியர்ட் ஃப்ரம் தட் டே. அந்த ஸ்பெஷல் மூமெண்ட் அவங்களுக்கு கிடைக்கலங்க. ஸோ மேபி சேனலோட தோட்டலே ஓகே ஃபைன், லெட்ஸ் கிவ் தட். எனிவே ஜெயிக்க போகிறது கிடையாது, லெட்ஸ் அட்லீஸ்ட் கிவ் ஹர் தட் ப்ராப்பர் சென்ட் ஆஃப்ன்ற மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். பட் வை வித் சோ ஆனா மச் அந்த ஆஃப் டாப் நெகட்டிவிட்டி? 5 பேபிக்கு தான் ரசிகா வெயிட் ஒரே எங்க பண்றோம். ஒரே உள்ள நிமிஷம் வச்சிருந்தா ஒரே நிமிஷம் ரசிகா இருங்க கோர்ஸ் நான் மட்டும் சொல்றேன். இந்த ஸ்பீக்கர் ஓகே ஓகே அனுப்பிச்சுடு. அமிச்சிட்டேன். ஸோ வந்து இப்போ உள்ள வச்சிருந்தா வந்து there's going to be hate மோருங்க. அவங்க வந்து there were people who came in and they were putting false accusations. அவங்க சொல்லாததை சொன்னேன்னு சொல்றாங்க, இல்ல, அவங்க பண்ணாததை டோட்டலி அக்ரி பண்ணேன்னு வித் தட் சொல்றாங்க. ரசிகன். ம் டோட்டலி அக்ரி வித் தட். பட் அதான் இவங்க நினைச்சிருந்த ஸோ இப்போ வந்து வார்ன் பண்ணாங்கல்ல, பிக் பாஸ் கூப்பிட்டு வார்ன் பண்ணாங்க வியானாக்கும் வாட்டர்மெலனுக்கும் வெளியே இருக்கிறத பேச வேண்டாம்னு சொல்லிட்டு. சி நிறைய கன்ஃபெஷன் ரூம்ல நடக்கிற டிஸ்கஷன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் வித் பிக் பாஸ் வந்து நமக்கு காமிக்கிறது இல்லை. ஸோ வை நாட் தே குட் ஹவ் டேக்கன் சம்மன் இன்சைட், நீங்க இதை பண்ண வேண்டாம், இந்த விஷயத்தை பத்தி பேசக்கூடாது. அவங்க சி இஃப் நாட் பப்ளிக், இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் சம்திங் பப்ளிக் ஆல்சோ, கூப்பிட்டு வச்சு நாங்க இது மெடிக்கல் இதெல்லாம் பார்த்துருக்கோம், அதனால நீங்க அதை பத்தி கமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இது கொடுத்துருந்தாங்கன்னா ப்ராபப்ளி வந்தவங்க அதை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. ஷி வுட் ஹவ் நாட் கான் வித் சோ மச் ஆஃப் நெகட்டிவிட்டி இல்லையா? அந்த வீக் ஃபுல்லாவே அவங்க நெகட்டிவா தான் காமிச்சாங்க. தட்ஸ் ஓகேங்க. சி எவ்ரிதிங் இஸ் ஃபார் அ ரீசன். சி ஓகே, இங்கே போனவங்க என்ன அஜெண்டால போனான்னு நமக்கு தெரியும். தேவர் ஆல் டிரைவன் பை பிஆர்ஸ் தான், சரியா? அங்கே இருந்தால் உள்ளே போய் அங்கே பூரா அடிச்சது பூரா போய் நீ ஓப்பனாக தெரியுது. அங்கே வந்து அவங்க பாம்புனே சொல்லலை, அங்கே வந்து சொன்னது பாரு விஷம்னு சொல்லியிருக்காங்க. தே ஆர் லிட்ரலி பிராண்டிங் ஹர் லைக் பாம்பு நீ சொன்ன அப்படின்னு சொல்லி அங்கே ரம்யா போய் நிற்கிறாங்க. எங்கே பார்த்தீங்கன்னு கேட்டால் எபிசோட் நான் பார்க்கல, எனக்கு அக்கா கிளிப்பு காட்டினாங்கன்றாங்க. அங்கே வந்து சுபிக்ஷாவுக்கு வந்து வியானா வந்து அது ஒரு நாரேட்டிவ் செட் பண்ணுது, நீ வந்து என்னை நாமினேட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருக்கு. உள்ள போய் பார்த்தா அதுவும் அதே தான் சொல்லுது, நான் வீடியோ பார்க்கல, எனக்கு கிளிப்பு காட்டினாங்க. சுபிக்ஷா தெளிவாக சொல்கிறான், நான் அவனை நாமினேட் பண்ணது ஃபர்ஸ்ட் வீக் மட்டும்தான், அதுக்கப்புறம் அவனை நாமினேட்டே பண்ணது கிடையாதுன்றா. இல்லை நீ நாமினேட் பண்ண வரதான் நான் போனேன்னு சொல்லி வியானா அங்கே ஒத்த காலம் நிற்கிது. என்ன பேசுவீங்க இதில் போய்? ஓலா வந்து அது அங்கே வந்து விக்கல்ஸ் ஒன்று சொன்னான் தெரியுமா? விக்கல்ஸ் இல்லை, அரோரா சொன்னான். அது வாட் அரோரா செட் தேர் வாஸ், அங்கே வந்து இப்போ உள்ள வந்து சுபிக்ஷான்றேன் வியானா வந்து விக்கல்ஸ் என்ன பேசுறான்னா, நீங்க வந்து பண்ணீங்கன்னு சொல்றேன், நீங்க வந்து இப்படி பண்ணீங்க, நீங்க வந்து சரியான வக்கரம், நீங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டா. விக்கல்ஸ் வந்து என்ன பண்ணேன்னு சொல்லுமா அப்படின்னு கேட்டா, அது வெளியில இருக்குது, அதை நான் சொல்ல முடியாது, நீங்க வெளியில வந்து பாருங்க, நீங்க பார்த்தா தான், நீங்க போய் பாருங்க அப்ப தெரியும் அப்படின்றா. அவ வெளில போய் பார்க்க முடியாது சொல்லும் போது நீங்க வந்து ஒருத்தனை பிராண்ட் பண்ற, யூ ஆர் லிட்டரலி புட்டிங் ஓப்பன் ஃபீல்ட். அரோரா சொன்னா அதான், நீ சிலை நீ வந்து அக்யூஸ் பண்ற, நீ ஏதோ பண்ணிட்டேன்னு சொல்லி அக்யூஸ் பண்ற, அந்த பண்ணது என்னன்னு சொல்ல மாட்டேற. அப்படின்ற போது யூ ஆர் லீவிங் த ஆடியன்ஸ் வித் அ வெரி ப்ராட் மைண்ட். தே கேன் திங்க் வாட் எவர் த ஹெல் தே வாண்ட்.
என்னமோ பெருசா பண்ணியிருக்கான்னு கூட நினைக்கலாம். எனிதிங் அங்க வந்து அந்த அந்த blank வந்து இட் இஸ் எனிதிங் தட் யூ ஆர் சேயிங். யூ ஆர் நாட் சேயிங் தி சினாரியோ. என்னமோ பண்ணிட்ட, நீ வக்ரம், நீ இப்படி அப்படின்னு சொல்லிடுற. தோஸ் ஆர் வெரி வெரி லார்ஜ் வேர்ட்ஸ், ரைட்? சின்ன வார்த்தை கிடையாது, அதெல்லாம் பெரிய பெரிய வார்த்தை. நீ அப்படியே வந்து போட்டு அக்யூஸ் பண்ணிட்டு எதுக்கு அக்யூஸ் பண்றேன்னு சொல்ல மாட்ற. தட்ஸ் வாட் அங்க வந்து அந்த இடத்துல அவங்க கரெக்டா சொன்னாங்க. அது நீ வந்து சும்மா ஓப்பனண்டா போற அப்படின்னு நீ அந்த மாதிரி நீ பார்க்க முடியாது. நீ வெளில வேணா வெளியே பேசிக்க வேண்டியதானே. வீட்டுக்குள்ள வந்து எதுக்கு இப்போ அக்யூஸ் பண்ற நீ? உன நல்லவனா காட்டுறதுக்கா இல்லை அவனை கெட்டவனா காட்டுறதுக்கா? வாட் ஆர் யூ ட்ரைங் டு டூ தேர்? அதான் ப்ராப்ளமே அங்க. வியானா பண்ணது அதான். பூரா உள்ள வந்து ஷீ இஸ் லிட்டரலி ஷி டிடன்ட் see this எபிசோட். விஜய் சேது வீக்கெண்ட்ல கேட்குறாரு, நீங்க பார்த்த அந்த எபிசோட் பார்த்தீங்களா அப்படின்னா வாயை திறக்கல. கிளிப்ஸ் பார்த்துருக்கீங்களான்னா கிளிப்ஸும் பார்க்கல. எடிட்ஸ் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து காட்டப்பட்ட எடிட்ஸ்களை பார்த்துருக்காங்க. அதை வச்சுட்டு வந்து பேசுறாங்க ஜாலியா, இஷ்டத்துக்கு பேசுறாங்க. ஸோ இட்ஸ் ஓகே. சி இதே மாதிரி விட்டுருந்தீங்கன்னா இப்போ என்ன ஆச்சுன்னா, when Sandra went out and when she came back in, இவங்க யாருமே அதை எதை பற்றியுமே பேச விருப்பப்படல. பிகாஸ் ஷீ ஆல்சோ ஹாவ் சீன் வாட் தீஸ் பீப்புள் ஹவ் அக்யூஸ்ட் ஹர் ஆஃப். கூப்பிட்டு வச்சு திவ்யாட்ட போய் இவங்க சொல்லிட்டு நம்ம வியானா இருக்கும்போது நம்ம பேசலாம் சொல்லும்போது வியானா didn't want to do that conversation. வியானா வந்து நம்ம இதை பற்றி பெருசாக ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணல, நம்ம பாதி தான் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு she moved out of the topic. அப்படின்றப்போ இதில் யார் உண்மை யார் போய்?